அது எந்த ஒரு வகையிலையும் வந்து சிங்கள அரசாங்கத்துடைய ராஜபக்சர்களோட இணைந்து செயற்படுகின்ற ஒரு பச்சை பொய், அப்பட்டமான பொய். எங்கள்ல ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லாத்திலையும் பிரதிபலிக்குது. இப்ப தலைவர் இருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் தாண்டி இதுல இந்த தீதியில அமைக்கணும். அதாவது நாங்கள் ஒரு கருத்து திணிப்புக்கு போக கூடாது. எனக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிருக்கிற அந்த அங்கத்தவர்கள் பேர்கள் எல்லாரும் வேன் வாய்மூடிகளாய் இருக்கிறார்கள் என்றது எனக்கு விளங்கவில்லை. இவர் ஜெயச்சந்திரன், உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா நாங்கள் புலத்திலையும் நிலத்திலையும் வாழ்கின்ற முன்னாள் போராளிகளே அல்லது ஆயுத குடும்பங்களுக்கும் நீங்க இதை முன்னெடுக்கணும். கனடிய தமிழர் பேரவையினர் முன்னெடுத்து வருகின்ற தமிழர் திருவிழா இவ்வருடம் நடைபெற மாட்டாது என்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள். காரணம், கடந்த வருடம் நடைபெற்ற புறக்கணிப்பு போராட்டமும் அதன் ஊடாக நடைபெற்ற அச்சுறுத்தும், அதாவது பொதுமக்களை அங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நடைபெற்ற சில வன் செயல்கள், அதாவது வார்த்தை பிரயோகங்கள், முட்டை வீச்சுக்கள், ஊடகத்தின் வாகனத்தை எரியூட்டியது என்று பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதனை தொடர்ந்து அது மீளவும் நடைபெறக்கூடாது என்பதற்காக, காரணம் கடந்த வருடம் தமிழர் திருவிழா நடைபெற்ற போது அதனை புறக்கணிக்கும் படியாக அறிவித்திருந்த NCCT மற்றும் கனடிய கூட்டு என்ற அமைப்புகள் மீளவும் இவரிடமும் தாங்கள் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்ததை தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த கனடிய தமிழர் பேரவை ஒரு சரியான முடிவை எட்ட முடியாத நிலையில் இவரிடம் அந்த நிகழ்வை ரத்து செய்வதாக, அதாவது பொதுமக்களினதும் கலைஞர்களினதும் வர்த்தகர்களினதும் பாதுகாப்பு கருதி அந்த நிகழ்வை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக சிலருடன் இணைய வழியாக இணைத்து ஒரு கருத்து பகிர்வை செய்திருந்தோம். அந்த தொகுப்பு இந்த காணொளியில் இடம்பெறுகின்றது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வால்மகம் ஜெயச்சந்திரன். வாருங்கள் கருத்துக்குள் செல்லலாம். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கனடிய தமிழர் பேரவை மாக்கம் சாலையிலே நடைபெறவிருந்த தமிழர் திருவிழாவை ரத்து செய்வதாக அறிக்கை விட்டுள்ளது. உத்தியோகபூர்வமாக இந்த அறிக்கை அமைந்துள்ளது. இது ஒரு கனடாவில் வாழுகின்ற ஈழத்தமிழ் சமூகத்தை மிகவும் கவலைப்படுத்திய நிகழ்வாக இந்த ரத்து அமைந்துள்ளது. எந்த வகையிலும் அது கனடிய தமிழர் பேரவையை குற்றஞ்சாட்டுவதாக இராது. அதாவது பொதுமக்கள் இந்த கனடிய தமிழர் பேரவை ஏன் இந்த தமிழர் திருவிழாவை இந்த ஆண்டு நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது என்பது தொடர்பாகவே இங்கு கேள்வி எழுகின்றது. இந்த வகையிலே கனடிய தமிழர் பேரவை விடுத்த அறிக்கைகளுக்கூடாக அது கடந்த ஆண்டு நடைபெற்ற புறக்கணிப்பினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக NCCT மற்றும் கனடிய தமிழர் கூட்டு என்ற அந்த அமைப்போடு அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சந்திப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி இருக்கின்றது. அதாவது ஒரு தமிழ் சமூகத்தின் புலம்பெயர் தளத்திலே நடக்கின்ற ஒரு மாபெரும் சமூக கலாச்சார பண்பாட்டு அடையாள விழா நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடையே இந்த பேச்சுவார்த்தைகளை, இந்த கலந்துரையாடல்களை கனடிய தமிழர் பேரவை மேற்கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களால் விதிக்கப்பட்ட பல்வேறு நிபந்தனைகளை, ஏறத்தாழ 70-80% நிபந்தனைகளை கனடிய தமிழர் பேரவை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழர் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு, எந்தவித கலவரங்களோ வன்முறைகளோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லாமல் நடைபெறுவதற்கு உத்தரவாதம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போது அவர்கள் அதற்கு உரிய பதிலை கொடுக்கவில்லை. அதற்கு அவர்களுடைய அங்கீகாரம் எட்டப்படவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக கனடிய தமிழர் பேரவை மீது அழுத்தங்களை பிரயோகித்து வந்தார்கள். ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு இந்த நாட்டு சட்டத்திற்கு உட்பட இயங்குகின்ற அமைப்பான கனடிய தமிழர் பேரவை இவ்வாறான இந்த கனடிய தமிழர் கூட்டினுடையதும் NCCT அழுத்தம் காரணமாக ஒரு மிகுந்த நிர்பந்த சூழ்நிலை, மிகுந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த விழாவை நிகழ்த்துவதென்றால் இங்கு பாதுகாப்பு முக்கியம். அதே நேரத்திலே இங்கு வர்த்தகர்கள் சாவடிகளை அமைத்து அங்கு பாதுகாப்பான முறையிலே வியாபாரத்தை நிகழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகவே இங்கு இந்த கடந்த முறை ஏற்பட்ட கலைபரங்கள் போன்று ஒரு பகிஷ்கரிப்பை, அதாவது புலிக்கொடியை தாங்கி கொண்டு ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது, அந்த விழாவு நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்களை தொந்தரவு செய்கின்ற பொழுது, ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கின்ற கலைஞர்களை அச்சுறுத்துகின்ற பொழுது, அந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்ற வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்ற பொழுது, அல்லாவிட்டால் அவர்கள் தாங்கள் அதை
அந்த நிகழ்விலே பங்கேற்பதன் மூலம் தாங்கள் போட்ட முதலை பெற்றுக்கொள்ள லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்திலே கனடிய தமிழர் பேரவையானது ஒரு அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலை ஏன் உருவாகின்றது என்றால் நிச்சயமாக இந்த 2 அமைப்புகளின் ஒரு தான் தோன்றித்தனமான அடாவடித்தனமான அந்த நிகழ்வுகளின் மூலமே நிகழ்ந்திருக்கின்றது. பார்க்கின்றீர்கள் என்றால் நேற்றைய நிகழ்விலே 2 மிகப்பெரிய நிகழ்வுகள் நடைபெற்றதை நான் நேரே சென்று பார்த்திருந்தேன். இன்னும் ஒரு நிகழ்வு நடந்ததாக சொன்னார்கள், கொத்துரோட்டி நிகழ்வு என்று சொல்லி. அதாவது ஒரு ஸ்காபரோவிலே ஒரே நாளிலேயே 10,000 கணக்கில் மக்கள் திரண்டு விழாக்களில் பங்கேற்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த ஆவலோடு இருக்கின்றார்கள். அவர்கள் அதில் பங்கேற்பதன் மூலம் அவர்கள் அவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கின்றது, அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கின்றது. இது ஒரு முக்கியமான, அதாவது ஒரு மிக குளிரான நாடான கனடாவிலே ஒரு கோடைக்கால விடுமுறை நாட்களிலே நடைபெறுகின்ற ஒன்று கூடல் என்பது இந்த மக்களின் மகிழ்ச்சிக்கு மிகவும் அடிப்படையானது. அவ்வாறு 10,000 கணக்கிலே திரண்டு கொண்டு பங்கேற்கின்ற பொழுது தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட வர்த்தகர்கள் நிகழ்த்துகின்ற அந்த நிகழ்விலே பங்கேற்கின்ற பொழுது தாயகத்திலே பல்வேறு பணித்திட்டங்களை அந்த மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக முன்னெடுக்கின்ற தமிழர் பேரவை தொடர்ச்சியாக இந்த தமிழர் பெருவிழா என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு அடையாள விழாவை நடத்த முடியாமல் போனதற்கு என்பது ஒரு மிகவும் ஒரு என்னை பொறுத்தவரையிலே நான் வெட்கப்படுகின்றேன். ஏன் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது? இந்த சூழ்நிலை ஏற்பட்டதற்கு NCCT, அதாவது கனடிய தமிழ் மக்கள் பேரவை என்று கூறப்படுகின்ற நேஷனல் கவுன்சில் ஆஃப் கனடியன் தமிழ்ஸ், மற்றபடி கனடிய தமிழர் கூட்டு என்று சொல்ற கனடியன் தமிழ்ஸ் கலெக்டிவ் என்று இந்த 2 அமைப்புகளும் பொறுப்பெடுக்க வேண்டும். இவர்கள் என்னை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சியை கைப்பற்ற வேண்டும். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அவர்களிடம் பல்வேறு வகையான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். இதற்கூடாக நிறைய பணத்தை பெற்றுவிடலாம், அல்லாவிட்டால் இதற்கூடாக ஒரு தமிழ் மக்களின் அங்கீகாரத்தை பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துகின்ற கனடிய தமிழர் பேரவையை முடக்க வேண்டும். அதனுடைய சகல நடவடிக்கைகளையும் இல்லாமல் செய்வதற்கு இந்த பண்பாட்டு திருவிழாவை நிறுத்துவதற்கான ஒரு அடாவடித்தனத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடாவடித்தனம் மேற்கொள்ளப்பட்டதிலே எங்களுடைய மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர், அதே நேரத்தில் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர், அதே நேரத்திலே எங்களுடைய வட்டார கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் எந்த வகையிலே இதை நிறுத்துவதற்கு, இந்த தமிழர் திருவிழாவை நடத்துவதற்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இதில் தலையிட்டு இந்த அமைப்புகளுக்கு இடையிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி தமிழர் பேரவை, அதாவது கனடிய தமிழர் பேரவை இந்த விழாவை நிகழ்த்துவதற்கான ஒத்துழைப்பை வழங்கி இருக்க வேண்டும். அவர்கள் மீறுகின்ற பட்சத்தில் நான் பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பேசுகின்ற பொழுது அவர்கள் இந்த விழா நிகழ்த்தப்படாததற்கான மிகப்பெரிய கவலையை தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இது எப்படி அமைப்பாக்குவது, இது ஒரு அமைப்பு ரீதியாக இதை நிறுத்தி அந்த அமைப்புகளின் மீது எவ்வாறு அழுத்தத்தை பிரயோகிப்பது? நான் ஏற்கனவே கட்டுரை எழுதியிருக்கின்றேன். அதாவது 1000 மலர்கள் மலரட்டுமே, பல 100 தமிழர் விழாக்கள் நிகழட்டுமே என்பது. எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு தனி மனிதனும், எந்த ஒரு நிகழ்ச்சியை, எந்த ஒரு விடயத்தை அவன் முன்னோக்கி நகர்த்துகின்ற பொழுது மற்றவர்கள் அதற்கு புகுந்து இடையூறு விளைவிக்க வேண்டாம். நீங்கள் அதை விட சிறப்பாக அதில் முன்வைக்கப்படாத கோரிக்கைகள், நீங்கள் நினைக்கின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படாமல் இருந்தால் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து நீங்கள் நிகழ்த்துங்கள். அதாவது ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது தமிழர்களுடைய அடிப்படை, அவர்கள் தேசியம், இனம், அவர்களுக்கான சுயநிலை உரிமை, இது போன்றவற்றை எல்லாம் வெளிப்படையாக அங்கீகரிக்கின்ற வகையிலே அவர்கள் கனடிய தமிழர் பேரவையர் அவற்றை எல்லாம் அங்கீகரித்தார்கள். ஏற்கனவே நாங்கள் எல்லோருமே இனப்படுகொலை என்று கூறுபவர்கள், தமிழ் மக்களுக்கு சுயநிலை உரிமை வேண்டும் என்று கூறுபவர்கள், தமிழ் மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் கூடாக நாங்கள் பயணிப்பவர்கள், பங்களிப்பு வழங்குவர்கள், எந்த தமிழர்களும் இங்கு சிங்கள அரசாங்கங்களோடு இணைந்து வேலை செய்யவில்லை. ஆகவே இது ஒரு பொய் குற்றச்சாட்டு. சிங்கள அரசாங்கங்களோடு இமாலய பிரகடனம் குறித்தும், குளோபல் தமிழ் போரத்தில் இந்த விலகி வந்தது குறித்தும், அதற்காக மன்னிப்பு கட்டணம் குறித்து பல்வேறு தடவைகள் விளக்கியாயிற்று. ஆகவே இது ஒரு அப்பட்டமான பொய். இங்கு கனடிய தமிழர்களும் முழுக்க நாட்டிலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக பல்வேறு வேலை திட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அமைப்பு.
அது எந்த ஒரு வகையிலையும் வந்து சிங்கள அரசாங்கத்துடைய ராஜபக்சர்களோட இணைந்து செயற்படுகின்ற ஒரு பச்சை பொய், அப்பட்டமான பொய். ஆகவே அந்த ஒரு அப்பட்டமான பொய்யை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கனடிய தமிழர் பேரவையை இல்லாமல் செய்யணும், நிர்மூலமாக்க வேண்டும், தமிழர் திருவிழாவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சக்திகளுக்கு எதிராக மக்கள் தங்களுடைய மாபெரும் எதிர்ப்பை பல்வேறு வழிவகைகளிலே செயற்படுத்தி காட்ட வேண்டும். இங்கே உள்ள அமைப்புகளுக்கு, இங்கே உள்ள அரசு நிறுவனங்களுக்கு, மாநகர சபைக்கு, மாகாண அரசுக்கு, மத்திய அரசுக்கு, இது போன்ற விஷயங்களிலே நாங்கள் எதிர்காலத்திலே சுதந்திரமாக செயற்படவும், சுதந்திரமாக இங்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் இந்த அரசு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். நான் இந்த வகையிலே மிகவும் ஒரு கவலை அடைந்திருக்கின்றேன். நேற்றைய நிகழ்வுகளை எல்லாம் நான் சென்று பார்த்திருந்தேன். ஆகவே மக்களே ஒன்று திரளுங்கள். கனடிய தமிழர் பேரவை தமிழ் மக்களுக்காக தாயகத்திலே பல்வேறு வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற அமைப்பு என்ற வகையிலே இந்த சிங்கள அரசு இமாலய திட்டம் போன்ற ஒரு பொய் பரப்புரைகளுக்கு இரையாகாதீர்கள் என்று கூறி என்னுடைய கருத்துரை. ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிற அந்த ஊடகங்கள் 2-3 ஊடகங்கள் இருக்கின்றன. அவர்கள் என்றுமே இந்த பொய் பிரசாரத்தை செய்து அவர்களுக்கு ஒரு பேஸ் இருக்கிறதால மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப முரளியார் சொன்ன மாதிரி முழுக்களும் முரளி வடிவா சொல்லிவிட்டார். இங்க வந்து இது என்னென்று எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிருக்கிற அந்த அங்கத்தவர்கள் இவர்கள் எல்லாரும் வேன் வாய்மூடிகளாய் இருக்கிறார்கள் என்றது எனக்கு விளங்கவில்லை. இவர்கள் ஒரு வன்முறை நடக்குது என்று சொன்னால் அதை கண்டிக்க வேண்டிய கடமை, நீ ஆதரவு தர வேண்டிய தன்மை இல்லை. ஆனா கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கிற நீங்கள் எல்லாம் இதை தவற விட்டு போட்டு நீங்கள் இன்னொரு இதாக இருக்க முடியும். முதலாவது ஒரு சமூகத்தில் ஒரு டெரரிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது நடந்து கொண்டு இருக்கு. இப்ப அதை பாதுகாக்க இல்லாமல் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க இல்லாத நீங்கள் என்ன இந்த இதுல போய் குந்தி கொண்டு இருந்து கொண்டு நாங்கள் இனப்படுகொலை, இன அழிப்பு செய்கிறவர்களை இதழ். ஆனால் ஒரு சரமும் தமிழர் பேரவை இன அழிப்பு இல்லை என்று சொன்னது கிடையாது. இது இவர்கள் தாங்களாக அவங்க ஒரு காரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தி சொல்ல போனால் அது அவர்களுக்கு விளங்கும். ஆனா அதை சொல்லி மக்களை உசுப்பேற்றுறது தான் இந்த ஊடகங்களின் வேலைகள். அதுல 2 ஊடகங்கள் முக்கியமா இருக்கின்றன. நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, உங்களை எல்லோருக்கும் தெரியும். ஆனபடியா இங்க வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த தமிழர் பேரவை எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களை போய் ஒரு மனுஷர் என்று சொல்லி கதைக்க வலிக்கிட்டதாலாம் நான் என்ன பொறுத்தளவில் தமிழர் பேரவை ஒரு பிழையும் செய்யவில்லை. எந்த மனச்சாட்சிக்கு நான் ஒரு 2008ஆம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் அதன் அமைப்பில் அங்கத்தவராகத்தான் இருக்கிறோம். அதில் செய்த செயற்திட்டங்களை இவங்கள் இங்கே இருக்கிற ஒரு அமைப்பை கூட ஒரு வீதம் செய்திருந்தேன்டா சொல்லட்டும் பார்ப்போம். இந்த NCCT இருக்கும், இந்த தமிழர் கூட்டில் இருக்கிற 5 கூட்டங்கள் இருந்தது மேடையில எனக்கு தெரியும், நான் போயிருந்து கதைச்சேன் நான். அப்ப இந்த அபிசிங்கம் அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாரு 2005க்கு பிறகு அவர் படத்தை நித்திர கொண்டு போட்டு 2025ஆம் ஆண்டு வந்து துவங்குறார். அப்ப 20 வருஷம் எங்க போனீங்கள்? அந்த அமைப்பு 20 வருஷமா நடந்து கொண்டுதான் இருந்தது. இன்றைக்குத்தானே நீங்கள் சீரமைப்பு செய்ய உழைக்கிறீர்கள். இவ்வளவு காலம் எங்க போனீங்கள் இந்த சீரமைப்புக்கு? இவ்வளவு காலம் நடந்து கொண்டிருந்த விஷயத்த நீங்கள் 2005, 6, 7, 9ஆம் ஆண்டு வரைக்கும் முடிக்கட்டும். 12ஆம் ஆண்டு வந்தாவது கூப்பி கரைச்சிருக்கலாம் தான். இது பிள்ளையா, அது சரி, நீங்கள் இப்படி செய்யப்படாது. அது எல்லாம் விட்டு போட்டு இமாலய பிரகடனம் வந்தாலும் சாமதம் ஓடி வந்து அவர் ஒரு எங்கட மந்திரி இல்லை அந்த நேரம் பார்லிமெண்ட் தமிழ்நாட்டுக்கோ ஒரு கடிதம் எழுதி போடுறேன். அதன் பிறகு ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. நான் நேரடியாக எனக்கு அவர் ஒரு குற்ற நண்பன், என்னை ஆங்கிலன்னு தான் சொல்லுவார். ஆனா அதுல நான் ஒரு சமூகத்துக்கு ஒரு நேர்மையாக நடக்க வேண்டும் என்றதான் என்ற எண்ணம். இதுதான் என்னுடைய தாற்பயம். இங்க இருக்கைகள் இந்த நாளிலே 40 வருஷமா இந்த கனடாவில் வாழ்கிறோம். ஆனபடியாக நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு தெரியும் தமிழர் பேரவை என்ன செய்தேன், NCCT என்ன செய்தேன்னு சரி, இந்த ஊடகவியலாளர் என்ன செய்கிறார்கள் என்று எல்லாம் தெரியும் எனக்கு. 6 முறையா தெரியும். ஆனபடியால் நாங்கள் இன்று வரைக்கும் இதை சமூகத்தை அழிக்கிற கூட்டமா இருக்கிறதொழிய ஒரு நாளும் உருப்பட போறதில்லை. நாங்கள் இவ்வளவுதான் நீங்கள் அவங்களுக்கு அடிபணிந்து போய் என்ன நடந்தது? இன்றைக்கு தலைவர் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டு முடிஞ்ச அப்புறம் கூழ்முட்டை எறியாமல் விட்டாங்களா? இல்லை.
அப்போ இவங்களோட போய் ஏன் கதைக்க வேணும்? ஒரு சரியானவனோட கதைச்சால் நீ கதைக்கிறீர்கள், கதைச்ச உடனே இன்னொரு டிமாண்ட போடுறான். அவர் போகணும், இவர் போகணும். ஏன் இவர்கள் விலக வேணும்? விலகப்படாது. ஒரு தரம் இங்க நாங்கள் நிரந்தரா இருக்கிறோம். நாங்கள் ஒரு என்ன இது அவன் கல்லறிவான் சுடுவான் இன்றைக்கு அவன் ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் திருப்பார், நான் உன்னை கொல்லுவேன் சொல்றாராம். அப்ப இப்படிப்பட்ட சமூகத்துல இருக்கும் வரைக்கும் ஒரு சுயாதீனமா ஒருதான் செயற்பட விட மாட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். மக்கள் எழுந்து சொல்லாமல் இருக்கும் வரைக்கும் எங்கள் சமூகம் முன்னேற முடியாது. இதுதான் என்னுடைய கடைசி வார்த்தை. தமிழ் ஃபெஸ்ட் இந்த முறை நடைபெறாது என கனடிய தமிழர் பேரவை அறிவித்தது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். பல வீதி விழாக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் நடைபெறுகின்றன. சிலது உங்களுக்கு தெரியும், ஒதுக்கப்பட்ட இடங்களில், அதாவது ஒரு காணிக்குள் நடைபெறுகிறது. ஆனால் கனடிய தமிழர் பேரவை நடத்தும் தமிழ் ஃபெஸ்ட் திருவிழா ஒரு தனித்துவமானது. மற்ற விழாக்களில் உங்களுக்கு தெரியும், மேடை நிகழ்ச்சிகள், இசைக்குழுக்களின் பாடல்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள். ஆனால் தமிழ் ஃபெஸ்ட் சாவடிகளில் வித்தியாசமான சாவடிகள் இருக்கும். கடந்த வருடம் நடைபெற்ற, நான் முதலில் ஒன்றை கூறுகிறேன், எதிர்ப்பு எழுப்புவதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது. அது மற்றவர்களை பாதிக்கக்கூடாது ஜெயச்சந்திரன். ஏனென்றால் நான் அதை உணர்ந்த நான் சென்ற வருடம் கனடிய தமிழர் பேரவை 2 நாட்களுக்கும் அறிவிப்பாளர்களை ஒழுங்கு செய்தது. மிரட்டல் காரணமாக அவர்கள் வர முடியவில்லை. அப்போது என்னை அணுகினார்கள். மிரட்டல்களுக்கும் அராஜகத்துக்கும் எதிரானவன் நான். கருத்துக்கள் வித்தியாசமாக இருந்தால் அதை பேசுவோம். அது அந்த ஒரு காரணத்துக்காக, மிரட்டல்களுக்கும் அராஜகத்துக்கும் அடி பணியக்கூடாது என்பதற்காக தான் அவர்கள் கேட்டதற்கு இணங்கி மேடையில் நின்றேன். பின்பு நடந்தது எல்லோருக்கும் தெரியும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு நீங்கள் கருத்துக்களால் வேறுபடலாம், அதை பேசலாம். ஆனால் அங்கு ஒரு விழா நடக்கும் போது அங்கு வந்த மக்களை அச்சுறுத்தும் வகையில் நிறைய விடயங்கள் நடைபெற்றது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிப்ரவரி 4ஆம் தேதி கடந்த வருடமோ இந்த வருடம் தமிழர் பேரவைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு தமிழ் ஆசிரியரை அந்த பிள்ளைகளிடம் முட்டை கொடுத்து விடுகிறார் என்றால் பாருங்க நாங்கள் எங்கு போகிறோம் என்று. அடுத்த எமது பரம்பரைக்கும் நாங்கள் வன்முறையை பழக்க போகிறோமா? நிச்சயமாக. இதை விட ஒரு முக்கியமான விடயம் என்று எங்கள் மத்தியில் இருக்கிறது. எங்களது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறோம்? இலங்கைக்குள் தீர்க்க போகிறோமோ அல்லது மீண்டும் பழைய பல்லவியை பாட போகிறோமா என்ற கேள்வி எழுகிறது. எனவே அதை தீர்மானித்து விட்டு ஒவ்வொருவரும் இதண்டலாம். இப்ப அப்படி பார்க்க போது ஹிமாலய டிக்ளரேஷன் என்ற பிரச்சனை வருகிறது. அது செய்தவர்கள் எல்லாம் ஒரு பயங்கர குற்றவாளிகள் என்ற மாதிரி. நான் அப்படி பார்க்கவில்லை. எனக்கு சிடிசி ஹிமாலய டிக்ளரேஷனை கைவிட்டு மன்னிப்பு கேட்டது கூட எனக்கு உடன்பாடில்லை. காரணம், ஹெச்டி என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு முன்னெடுப்பு, அரசியல் முன்னெடுப்பு இலங்கைக்குள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக. இப்படி பார்க்க போனால் நாங்கள் நிறைய விஷயங்களில் நாங்கள் நியாயமாக நடக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு தேர்தலை பரிசீலிக்க சொல்லி மஹிந்த ராஜபக்சவை கொண்ட போது அது மக்கள் அழிவோடான அரசியல் முன்னகர்வு. அப்ப அதை பாராட்டி கொண்டு இதை இகழக்கூடாது. அப்ப எனவே ஹெச்டியில பங்கு பெற்றார்கள் எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீர்கள் தமிழ் ஃபெஸ்டை நடத்த வேண்டாம் என்றால் அதில் விலகினால் யார் அதனை நடத்துவது? சிடிசியின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், சிடிசியின் நிர்வாக இயக்குநரை விலக சொன்னால் ஒரு சில வாரங்களுக்குள் யார் அதை செய்வது? அப்ப மறைமுகமாக நீங்கள் என்னென்றால் இந்த வீதி விழாவை அல்லது தெருவிழாவை நீங்கள் எடுத்து நடத்த விரும்புகிறீர்கள். மறைமுகமா அதுக்காக அழுத்தங்களை கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஒற்றுமையாக பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து தமிழர் திருவிழாவை சிறப்பாக நடத்த நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதனைத்தான் நான் கூறலாம். நிறைய விடயங்கள் கதைக்கலாம். நீங்கள் 4 நிமிடங்களுக்கு என்றபடியால் இத்துடன் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இது 2, ஒன்று ஒரு அமைப்பு எதிர்த்தது அல்லது புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று கோரியது. இன்னொரு குழுவினர் புறக்கணிப்பு செய்ய சொல்லி ஆரம்பத்தில் சென்ற திருவிழாவுக்கு முன்னில் கூறினார்கள். அந்த குழுவில் இருந்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் முன்பு தலைவர்களாக கனடிய தமிழர் இருந்தவர்கள்.
இவர்கள் அந்த கனடிய தமிழர் பேரவையை வங்குரோத்தில் விட்டு சென்றவர்கள். அதுக்கான ஒரு சுய விமர்சனத்தை இதுவரை செய்யவில்லை. முன்பு தலைவர்களாக இருந்த 1-2 பேர் இந்த கூட்டுக்குள் இருந்தவர்கள். அவர்கள் தாங்கள் ஏன் இந்த கனடிய தமிழர் பேரவையை வங்குரோத்தில் விட்டு சென்றவர்கள் என்றதற்கான சுய விமர்சனத்தை செய்யவில்லை. இப்பொழுது அதற்கும் அனாமதேய வீடியோக்கள் வருகின்றன. அவர்களை நிறுத்தினார்கள் பதவியில் இருந்தென்று. இந்த அனாமதேய வீடியோகளுக்கு நான் எதிர்ப்பானவன். உங்களுக்கு துணிவு இருந்தால் உங்கள் சொந்த பேரை நீங்கள் பதிவு செய்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள். அப்படியான ஒரு நாகரிகம் எங்கள் மத்தியில் உருவாக வேண்டும். நிச்சயமாக. அப்படியான கனடிய தமிழர் பேரவையை புறக்கணிக்கும்படியாக இவர்கள் முன்னெடுத்த அந்த பிரச்சாரங்கள் கூட அனாமதயமான வீடியோக்கள், அனாமதயமான விடயங்கள்லாம். இப்போது அதற்கு பதிலாக அவர்களுக்கு எதிராக அனாமதயம் வருது. அந்த இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அனாமதயமாக வருவது உங்கள் கருத்து தெரிவித்தால் நீங்கள் இப்ப பாருங்கள், ஒரு ஊடகவியலாளர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார் 2-3 நாட்களுக்கு முன்பு. உங்க தொலைபேசி ஊடகவியலாளர்களோ அல்லது 1-2 பேரை தவிர யார் இதுக்கு அவருக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள்? உங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சம் இருக்கிறது. என்னத்துக்கு அச்சப்படுகிறீர்கள்? ஒரு சக ஊடகவியலாளர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறான், அவனுக்கு எதிராக குரல் கொடுங்க பாப்போம். அதை கொடுக்க மாட்டீர்கள். எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி என்றா போய் போனோட நிப்பியல். இதுதான் உங்களோட ஊடக தர்மம். இதுதான் என்ற கருத்து. நீங்கள் நன்றி ஜெயச்சந்திரன். என்னை தொடர்பு கொண்டமைக்கு மீண்டும் கதைப்போம். மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து பேசலாம். எங்களுக்குள் ஜெயச்சந்திரன் உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். நிச்சயமா. கனடிய தமிழர் பேரவைக்கும் எனக்குமான நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமா. பேசி எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம். நிச்சயமா. கல் எறிவது, முட்டை எறிவது, இப்படியான செயல்கள் நாங்கள் கற்காலத்துக்கு செல்ற மாதிரி இருக்கு எனக்கு. இது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு. நான் கனடாவில் வாழ்றபடியே நான் சொல்றேன் என்று சொன்னால், இது ஒரு தமிழர்களின் அடையாளமாகத்தான் நான் கருதப்படணும் என்று சொன்னால், இந்த பல்லின மக்கள் வாழ்ற சமூகம் வாழ்ற கனடாவில் வேறு வேறு சமூகங்களுக்கு இப்படியான நிகழ்வுகளுக்கு வீதிகளை ஒதுக்கி கொடுத்துருக்குது. அதே மாதிரி தமிழர்களுக்கு அது முக்கியமான வீதி. தமிழர்கள் பொதுவாக வாழ்கிற பகுதி, அதிகமாக வாழ்கிற பகுதி என்னுடைய அந்த வீதியை ஒதுக்கி கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வந்து அடுத்த சந்ததிக்கும் கையளிக்கணும். ஏனென்றால் இது இப்போ கடகாலமாக மற்றவர்கள் இத்தாலியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, துருக்கியாக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தங்களோட சமுதாயம் பல வருடங்களாக செய்து வருகிறோம். அப்போ அந்த இது ஒரு எங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதா தான் பார்க்கணும். இதில் நாங்கள் போட்டி பொறாம இதுகளில், அதாவது எங்களுக்குள்ள இவ்வளவுதான் பகை இருந்தாலும் இது ஒரு பொது விடயமாக நாங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கணும். ஆலையா குற்றச்சாட்டி கொண்டிருக்க இதாக நிப்பாட்டினது சரியான கவலையான விஷயம். ஆனால் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சென்ற வருடம் ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு இருந்தாலும் அதை வேற மாதிரி காட்டியிருக்கணும். என்று சொன்னால் அது ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வந்து இந்த பாடகருக்கு கல்லறிஞ்சது அதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் இது நடைபெற்றிருக்குது. வன் செயல்கள் என்று குறிப்பிட்டீங்கள். நான் அதில் கேள்விப்பட்ட பஸ்ஸுகள் எரிச்ச சம்பவம் வந்து அது உண்மையா என்ன மாதிரி எனக்கு தெரியாது. அந்த பத்திரிகை நிறுவனமும் வந்து அறிக்கையை வெளியிட்டிருந்தது நான் பார்த்தேன். ஆனா இப்ப நான் அதுக்குள்ள நான் வர இல்லை. ஆக்கள் நான் குற்றம் சுமற்றி 2 குரூப்புக்கும் பிளவை ஏற்படுத்த இல்லை. இதை வடிவா நான் இதை செய்திருக்கணும். என்னன்னு சொன்னா, எங்கள்ல ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லாத்திலையும் பிரதிபலிக்குது. இப்ப தலைவர் இருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் தாண்டி இந்த தீதியில அமைக்கணும். அதாவது நாங்கள் ஒரு கருத்து திணிப்புக்கு போகக்கூடாது. எனக்கு என்று ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு என்று ஒரு கருத்து இருக்கும். பொதுவாக தமிழர்கள் என்று வரையக்குள்ள நாங்கள் அந்த கருத்தை நான் எதிர்க்கணும்ன்றதை தாண்டி ஒரு கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஒன்றா பயணிக்கணும். அது அவ்வளவு. நாங்கள் ஒரு தடவை முரணா போயில்லை தானே. இப்ப தமிழ் தேசியத்துக்கு முரணானவர்கள் என்று காட்டுறது, அப்படி கருத்தியல் இருக்காத ஆக்களை துரோகி என்றது, புலி என்று காட்டுறது, அவரை குற்றம் சாட்டுறது, இதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்ப நாங்க இருக்கக்கூடியக்குள்ளே எனக்கு வருவீங்க. ஆனா நான் வர்றவர்களுக்கு நான் தக்க பதில நான் கொடுப்பேன். இந்த இதான் இப்ப என்ன பொறுத்தளவுல இந்த நிகழ்வு அந்த வைக்கிறது சரியா தமிழ் காங்கிரஸ் அந்த மட்ட அமைப்பாண்ட நாம் சொல்லல. இந்த நிகழ்வு நிறுத்தப்பட காரணமா இருந்தது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான விஷயம் இல்லை தமிழ் சமூகத்துக்கு. இதுதான் என்ற உறுதியான கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா கனடாவில் வாழ்ற அடுத்த அடையாளத்துக்கு நாங்கள் போறோம்னு சொன்னால் அது நாங்கள் இப்ப அரசியல் எல்லாம் பிரதிபலிக்க தொடங்கிட்டோம். இது எங்கள்கிட்ட ஒரு அடையாளமாக வந்திருக்கு. அந்த அடையாளத்தை நாங்கள் துளைச்சிருக்கோம்ன்றது ஒரு வருத்தமான செய்தியை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை உங்களுடன் நன்றி. நமஸ்காரம். வணக்கம் ஜெயச்சந்திரன். உண்மையாகவே இது எல்லாரும் சொல்ற மாதிரி தான். இது ஒரு கவலைக்குரிய விஷயம், நடந்திருக்க கூடாத விஷயம் நடந்திருக்குது. இதுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய ஆட்கள் இந்த நிகழ்வை தடை செய்யறதுக்காக
முழு மூச்சா நின்ற ஆக்கள் பேரை நான் குறிப்பிட விரும்பல. இதுக்காக சில ஊடகவியலாளர்கள் முளைத்திருக்கின்றார்கள். இதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில ஊடகவியலாளர்கள் தாங்கள் முன்னின்று தடுத்து நிறுத்துறதுக்காக பல முயற்சிகளை செய்திருக்கிறது. இதுக்கு பின்னால இருந்து 2-3 அமைப்புகளும் இந்த இதுல வந்து நிப்பாட்டுறதுக்காக முயற்சி எடுத்துக்கணும். ஆனால் கனடிய பேரவை வந்து அவையில யாரோட போய் இதை கதைக்கணும்னு சொல்லி அவையோட கதைக்க நேரம் அவை நிறைய இணக்கப்பாட்டுகளுக்கு வந்திருக்குது. ஆனா இதை மட்டும் ஒரு தனிப்பட்ட நபர் மீதான தாக்குதலுக்காக அவரை அதுல நிப்பாட்டினாத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய மாட்டோம் அல்ல செய்வோம். இதுல என்ன விஷயம் இருக்குது? இல்ல அவரை நிப்பாட்டுறதால என்ன பிரயோசனம் இருக்குது? மற்றபடி இதுல தேசியம் நான் என்ன பொறுத்த நீங்க சொல்ற மாதிரி இதுல தேசியமோ அல்லது போனால் இமாலய பிரகடனம் பற்றியதானதோ அல்லது போனால் அதுக்கெல்லாம் மன்னிப்பு எல்லாம் பல கேட்டாச்சு. பொது வழியில மன்னிப்புகள் கேட்டிருக்கணும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. டான்டன் துரைராஜா என்ற நபரை வந்து நிப்பாட்டினாத்தான் தாங்கள் வந்து இதை வந்து செய்ய விடுவோம் என்றால் இதுல என்ன பாயிண்ட் இருக்கு? அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால் நீங்க மற்றாக்களை அடக்குறீங்க. நீங்க மற்றாக்களை நீங்க ஒரு பயமுறுத்தல விடுறீங்க. அப்ப இப்படியான இந்த இதுகள் வந்து இந்த இது வந்து முற்று முழுதாக வந்து கனடால வாழ்ற தமிழ் மக்கள் இனங்கண்டு அது அவையில புறக்கணிக்கணும். இதை புறக்கணிக்கல, அவையில புறக்கணிக்கணும்.